ஆனா பாவம் தியா பாப்பா. தியாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெற்றி ஜெயிலுக்கு போயிட்டா. வெற்றி அப்ப எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? என்ன துளசி, நீ இன்னும் தியா பாப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அக்கா வேண்டாம். அது தியா, உன் அப்பா இருந்தார்ல, அப்பா, அவரை கொலை பண்ணதே வெற்றி அப்பாதான். போதும், நிறுத்துங்க. இங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வெளியே போறீங்களா? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்னமோ துளசி, உண்மையை சொன்னா நீ ரொம்ப கோச்சுக்கிற. பாவம் தியா பாப்பா. தியா, நீ ஹோம்வொர்க் பண்ணணும்ல, போய் புக்ஸ் எடுத்துட்டு வா போ. அம்மா, மீனா ஆண்டி சொல்லிட்டு போறது உண்மையா? இல்லடா செல்லம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னாங்களே. என் அப்பாவை வெற்றி அப்பா தான் கொன்னாங்களா? இல்லடா குட்டி, வெற்றி அப்பா யாரையும் கொலை பண்ணல, சரியா? ஆண்டி ஏதோ உளறிட்டு போறாங்க. அம்மா, நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லடா செல்லம், நான் எதையும் மறைக்கல. நீ போய் புக்ஸ் எடுத்துட்டு வா, ஹோம்வொர்க் பண்ணணும். போ போடா போ. சார், சீக்கிரமா பணத்தை கொடுங்க சார். ஏகப்பட்ட வேலை இருக்கு சார். ஒருத்தங்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கிட்டேன். வீட்டில் சத்தம் போடுறான். அசிங்கமா காதில் கேட்க முடியாத அளவுக்கு பேசுறான் சார். முதல்ல அவன் பிரச்சனையை ஒழிக்கணும் சார். ஒழிச்சிருவோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்டா. என்ன சார் அது? பணம் கேட்டதுதான் கேட்ட. 50 லட்சம் 1 கோடின்னு கேட்டிருக்கலாம்ல. வெறும் 6 லட்சம் கேட்டு என்ன அசிங்கப்படுத்துற பாத்தியா? சார், இதுவே உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னீங்களே. சொன்ன, இருந்தாலும் நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கல. உனக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. சரி, இப்போதைக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கோ. பேலன்ஸ் அமௌண்ட்டை 1 மாசத்துல பெருசா அமுச்சு விடுறேன். சார், உங்க மனசு யாருக்கும் வராது சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். சார், என்ன சார் இது? யார் இவங்கெல்லாம்? அமௌண்ட் நான் ஒரு ஆளை கொடுத்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சார், சுத்து போடுறீங்களா? அட, கண்டுபிடிச்சிட்டா. ஏய், நீ பண்ணது ஒரு வேலை, அதுக்கு உனக்கு மாசம் மாசம் பணத்தை தண்டமா கொடுத்துட்டு இருக்கணுமா? இன்னும் ஏதோ வேணும்டா. ஆமாண்டா, ஏதாவது பண்ண. அண்ணே, கொஞ்சம் நெஞ்ச நிமித்து. இன்னும் கொஞ்சம். நல்ல டெரரா பத்தல. இன்னும் கொஞ்சம். ஏண்டா நீ பண்ண. அப்படியே இப்போ அப்படியே அந்த நெஞ்ச நிமித்திட்டு ஒரு டெரர் லுக் விடு. இதே லுக்ல எப்படி நீ பணத்தை கேப்ப? பணத்தை கொடுங்களேன் ப்ளீஸ். ஐயோ அண்ணா, என்னங்கடா நாடா மூஞ்சி ரஃப்பா இருக்கு, ஆனா வாய்ஸ் சாஃப்டா இருக்குன்னு நல்லா இன்னும் ரகடா கேளுன. பணத்தை கொடு. அது ஓகேவா? ஓகேண்ணா. இங்க பாரு, அப்பப்ப நம்ம ஏரியா ஸ்லாங் இருக்குல்ல, அதை போட்டு நடுவுல அடிச்சு விடு. என்ன போடணும்? ஓ ஓ
ஏய் உம்மா நான் கிட்ட ஒருத்தர பேச மாட்டேன். என்னங்கடா வரும்போது எதுவும் பேசாத நீங்க அப்புறம் பேசுன்றீங்க. என்னடா மாத்தி மாத்தி சொல்றீங்க? அண்ணே அதெல்லாம் ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசிதான் ஆகணும். அப்ப நான் அந்த பூல உனது மிச்ச ரங்கில பார்த்து மறுபடியும் வாங்கிட்டு அண்ணே சாமி கொஞ்சம் நில்லுங்க. இங்க போய் திரும்ப கிழிக்க வேண்டாம். முதல்ல நீ அங்க போ. அங்கே அங்கதான். அங்க போங்க. ஆ. ம். ம் ஸ்ட்ரிப்பா இருக்கணும். போயிட்டே இருண்ணா. டேய் என்னடா ஒவ்வொன்றையும் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. டேய் அங்க போய் என்ன பண்றாருன்னு பாப்போம். சரி வா போய் பாப்போம். வண்டி ஏறுடா. யார் நீங்க? என்ன வேணும்? குமாரேசன் எங்க? வெளியூர் போயிருக்காரு. என்ன விளையாடுறீங்களா? கேசிபிசி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். லோன் வாங்குனீங்கல்ல, பணத்தை திருப்பி கட்ட தெரியாது? பணத்தை கேட்கும் போது மட்டும் இனிக்குதா? பணத்தை திருப்பி கேட்கற 10 வாட்டி வரணுமா? நான் ரொம்ப கோபக்காரன். ஊரை கூட்டிங்க மானத்தை. அக்கா அக்கா ஏன் கழுவுறீங்க? இப்பதான் எங்க ஹவுஸ் ஓனர் வந்து 3 மாசமா வாடகை கட்டலன்னு அசிங்கமா திட்டிட்டு போனாரு. சாக்லேட். ரொம்ப நன்றி தம்பி. அக்கா பணம் பொறுமையா கட்டுங்க, அவசரம்லாம் இல்ல. இந்தாங்க, இது செலவுக்கு வச்சுக்கோ. வேணாம் தம்பி. பிடிங்க இல்ல, வேணாம். பிடிங்க. இது பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இது வச்சுங்க. வைங்க. டேய் பேசாம அண்ணனுக்கு மெரினா பீச்ல ஒரு செலவு வைக்கலாமா? வச்சிடலாமே. என்னங்கடா கலாய்கிறீங்களா? ஆமாண்ணே. இப்படி ஒரு வாழும் வள்ளல இந்த உலகம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கா? நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணே. என் கை காசுலயே உனக்கு செலவு வைக்கிறேண்ணே. வெக்கமா இல்ல? என்னங்கடா மரியாதை தெரியுது? ஆமா, மரியாதை ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். அவனே நம்ம கிட்ட லோனை வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாம எஸ் ஆயிட்டான். நீ வந்து அவனுக்கு முறவாசல் பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படியே போனேன்னு வைய, சாயங்காலம் வரைக்கும் கூட தாங்க மாட்டியே. ஏய் பாவம், அந்த அக்கா தேமி அழுவுது. அந்த குழந்தை 2 நாளா சாப்பிடலையா? கலெக்ஷனா முக்கியம், மனசுதான் முக்கியம். அப்ப பேசாம சார், பேசாம வீட்லயே பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியதானே? இல்லன்னா ஒண்ணு பண்றியா? ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டி விட்டுரு. இதுக்கு மேல லோன் கட்டாதவங்க எல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இலவசமா சாப்பாடு போட்டுரு.